வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவை பாருங்கள். தயவு செஞ்சு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு தவறு நடந்திருக்கு, இந்த தவறை தெரியப்படுத்தணும். அதுவும் ஒரு வகையில் புண்ணியமானது தான். ஏன்னா சில தவறுகளெல்லாம் சில பேர் திருத்திக்கலாம், உஷாராக இருந்துக்கலாம். நான் தவறு எதுவும் பண்ணலை, இருந்தாலும் சொல்கிறேங்க பாருங்கள். இந்த பெட்ரோல் பங்கில் நான் போய் டீசல் போட்டேன். எங்கே மாலூர்கிட்ட தான் டீசல் போட்டேன். அதில் பார்த்திங்கன்னா கோலாறுன்னு அது மாலூர்கிட்ட தான் போடுறேன் நான் டீசலு. நம்ம அந்த ரயில்வே பாலம் ஏறி இறங்கி வரும்போது அந்த இடத்துல ஒரு டீசல் பங்கு இருந்துச்சு. 25 லிட்டர் டீசல் அடிக்க சொன்னால் 25 லிட்டர் டீசல் அடிச்சுட்டு நான் கார்டு கொடுத்தேன். கார்டை வாங்கினவன் என்ன பண்ணான்னா, உள்ளே போட்டு பின் நம்பர்லாம் போட்டுட்டான். அது கீன்னு சவுண்டு வந்தோடனே நெட்வொர்க்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி அதை ஆஃப் பண்ணிட்டான். அந்த இதான் ஆஃப் பண்ணிட்டான். என்னுடைய கார்டை வெளியில் எடுக்கவே இல்லை, அதை ஆஃப் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் மறுபடியும் ஆன் பண்ணிவிட்டு மறுபடியும் என்கிட்ட பின் நம்பரை கேட்டு மறுபடியும் போட்டு எடுத்துக்கிட்டான் 25 லிட்டருக்கு. சரி, என்னுடைய மொபைல் வண்டிக்குள்ளே இருந்துச்சு. சரி ரைட்டு அப்படின்னு நான் வண்டிக்கு வந்துட்டேன். இங்கே வண்டியில் என்னத்துக்கு அதுக்கு முன்னாடி என்ன வாய் அவனுக்கு உளருச்சு. டீசல் அடித்து முடிச்சோடனே கேப்பை போடு அப்படின்னா அந்த டீசல் டேங்க் மூடியை போட சொன்னான். இவன் எதுக்கு நம்மளை மூடியை போட சொல்கிறான்னு எனக்கு ஒரு டவுட்டு. ஏன்னா ஏற்கனவே ஒரு தடவை நான் அந்த மாதிரி அனுபவப்பட்டிருக்கிறேன். இந்த ஹைதராபாத்தில் அப்படி தான், அந்த பெங்களூர் ரோட்டில் ஒரு பெட்ரோல் பங்கில் ஒரு 10,000 ரூபாய்க்கு நான் டீசல் அடிக்க சொன்னேன். 10,000 ரூபாய்க்கு டீசல் அடிக்க சொன்னதுக்கு அவன் என்ன பண்ணிவிட்டான்னா 1000 ரூபாய்க்கு தான் டீசல் அடிச்சிருக்கான். நான் 1000 ரூபாய்க்கு அடிச்சுட்டு என்னடா 10,000 கேட்டால் 1000 ரூபாய்க்கு தான் அடிச்சேன்னு. ஓ சாரிண்ணா, தெரியாமல் அடித்தேன், இந்தப்பா அடித்தேன், நான் 1000 அடிச்சேன், ஒரு 9,000 ரூபாய்க்கு நான் அடிச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் என்ன பண்ணான்னா, அந்த 1000 ரூபா டீசலை அவன் நியூட்ரல் பண்ணாமையே அப்படியே அதோடு சேர்த்து அப்படியே தொடர்ந்து அடிக்கிறான். அப்போ நான் கேட்டேன், ஏன்டா நீ செட் பண்ணிட்டேடான்னு கேட்டேன். செட் பண்ணிட்டேனா, சரி நீ அப்போ அடி அப்படின்னு சொல்லிவிட்டு அடிக்க விட்டு கடைசி வரைக்கும் நீ அட்றா அப்படின்னு. நீ செட் பண்ணிட்டேன்னு சொன்னல, கட்டாயிருச்சுன்னா நான் எவ்வளோ நாள் காசு கொடுக்குறான்னு சொன்னதுக்கப்புறமேட்டு அவனும் ஒத்துக்கிட்டு அந்த என்கிட்ட கரெக்டாக டீசல் அடிச்சுட்டு என்கிட்ட காசு. அதே தான் இவன் கேப்பை போடுங்களே, எனக்கு ஒரு டவுட் வந்தது. கேப்பை போடு, இது என்ன கார்டு, ஏடிஎம் கார்டு, இது என்ன ஏடிஎம் கார்டு என்னை திசை திருப்பினான். அப்படி இருந்தாலும் நான் கொஞ்சம் உஷாராக தான் இருந்தேன். சரி இல்லை என்னத்துக்கு இதெல்லாம் கேட்குறான்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். காசெல்லாம் எடுத்துக்கிட்டான், என்கிட்ட ஒரு பில்லை கழிச்சு கொடுத்துட்டான். நான் வந்துட்டேன். வண்டியில் ஏறி பார்த்தா 2 தடவை எடுத்த மாதிரி மெசேஜ். உடனே கீழே இறங்கி வண்டி எடுத்து ஓரமாக விட்டுட்டு வண்டி கீழே இறங்கி, எனக்கு இந்த மாதிரி ஆகிருக்குது, இங்கே பாரு மெசேஜ் பாரு, பணம் கொடுக்குறியா இல்லை நான் நேராக உங்கள் மேனேஜருக்கு நான் அந்த பில்லுக்கு நம்பருக்கு கால் பண்ணிட்டுமான்னு கேட்டதுக்கப்புறம் உடனே அப்படியா 2 தடவை எடுத்துருச்சா, சாரி 2 தடவை தெரியாது, இந்தா பிடிச்சிக்க மீதி காசுன்னு சொல்லி அந்த காசை எனக்கு ரிட்டர்ன் பண்ணிட்டான். தயவு செஞ்சு பெட்ரோல் பங்கில் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. நீங்கள் டீசல் அடிக்கும்போது உங்கள்கிட்ட ஏதாவது பேச்சு கொடுத்தா கவனமாக இருங்க. தயவு செஞ்சு இதை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.